ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்துக்குண்டான பலன்களை விவரமாக காண இருக்கிறோம். புரட்டாசி மாதத்தில் வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சனி வக்கரம், ராகு, கேது, குரு அதே இடத்தில் அவ்வாறே அமர்ந்திருக்கிறது. மாதாந்திர கிரகங்களில் பார்த்தோம்னா இது நாள் வரை சிம்ம ராசி மண்டலத்தில் இருந்த சூரியன் கன்னிராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். இதைத்தான் புரட்டாசி மாதம் என்று அழைக்கப்படுவதுண்டு. மேலும் ஆங்கில தேதி 3/10/2025 புதன் என்ற கிரகம் கன்னிராசியை விட்டு துலாத்துக்கு வெளியே வந்து செவ்வாய் என்ற கிரகத்துடன் சேர இருக்கிறார். 9/10/2025 சுக்கிரன் என்ற கிரகம் சிம்மத்திலிருந்து கன்னிராசியில் நீசம் பெற போகிறார். இந்த புரட்டாசி மாதத்துல பார்த்தோம் அப்படின்னா சனி சூரியன் பார்வை இருக்கிறது, சுக்கிரன் நீசம் இருக்கிறது. இந்த சுக்கிரனுக்கு சனி பார்வை அப்படிங்கிறது வக்ர சனியின் உக்ர பார்வை. இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த சனி சுக்கிரன் பார்வை, சனி சூரியன் பார்வையே தனித்தனியாக விளக்கங்கள் கொடுத்து நம்ம 12 ராசிகளுக்கும் 12 வீடியோவாக போடக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் இருக்கிறது. இந்த அனைத்து விஷயங்களையும் நாம் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும் பொழுது இதன் காரகத்துவ பாவகத்துவ விஷயங்களை அதனுள் அடக்கியுள்ளோம். அதனால் இந்த பதிவுகளை நீங்கள் ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டும். இந்த கிரக நிலைகள் புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு பட்டையை கிளப்ப போகிறதா அல்லது உங்களை புரட்டி போட போகிறதா என்பதை விவரமாக காண இருக்கிறோம். தனுர் ராசி மண்டலத்தை எடுத்துக்கொள்வோம். இதற்காக நான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா எங்களாலையும் இந்த நேரத்தில் தான் தனுர் ராசிக்கு நிறைய குட் நியூஸ் சொல்ல முடியும். இது நாள் வரைக்கும் ஒரு மாதிரி தனுர் ராசிக்காரர்கள் தனிமையில் இருந்தார்கள். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு இருந்து இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள், தோல்விகள், வம்பு, வழக்கு, கடன், நோய், எதிரியை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டு தான் இருந்தது. இவங்களுக்கு பாக்யாதிபதி சூரியன்கிறவர் இவங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருந்து நல்ல விஷயத்தை கொடுக்க முடியாமல் போனதற்கு என்ன காரணம்னா பாக்யாதிபதி சூரியன் பாம்புடன் சேர்ந்திருந்தார், கேதுவுடன் கம்பஷன் அஸ்தங்கத்தில் இருந்தார். இப்போது இந்த சூரியன் கொடுக்க வேண்டிய அந்த உயர்நிலை, உயர் பதவியை தனுர் ராசிக்கு கொடுக்க முடியவில்லை. இப்போ சூரியன் 10ஆம் இடத்தில் இவர்களுக்கு திக்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் விழுகிறது. அப்போது இந்த திக்பலம் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு நிகரற்ற ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறது. அதுவும் சூரிய புத ஆதிபத்தியம் 9-10 அதிபதிகளின் சேர்க்கைனாவே தர்ம கர்மாதிபதி யோகம். அப்போது நிகரற்ற ராஜயோகமாக நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ உத்தியோகம், தொழில், வேலைவாய்ப்பு, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு உச்சம், ஒரு டேர்னிங் பாயிண்ட். என் லைஃப்லையே இது ஒரு மறக்க முடியாத ஒரு நேரம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இந்த அமைப்பு என்பது இருக்கிறது. இந்த தனுர் ராசி பூரணமான சுப பலன்களை இந்த புரட்டாசி மாதத்தில் பெறும். இதற்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி செவ்வாய் அமர்ந்து, செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்க, செவ்வாயை குரு பார்க்க, குரு மங்கள யோகம், செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறது. பிறகு புதன் 11ஆம் வீட்டு லாபத்துக்கு அந்த புதனுக்கும் குரு பார்வை, 10ஆம் வீட்டில் பிறகு சுக்கிரன் அவரும் அந்த பாம்பின் பிடியில் இருந்து வெளியே வருகிறார். இப்போ லாபாதிபதி ஜீவனாதிபதி லாபத்தில் 10-11 பரிவர்த்தனை, 9-10 அதிபதிகள் சேர்க்கை, தர்மகர்மாதிபதி யோகம், பிறகு 9-11 அதிபதிகளின் சேர்க்கை, ராசிக்கு குரு பார்வை, லாபத்துக்கு குரு பார்வை, 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்துக்கு குரு பார்வை, மொத்தமாக தனுர் ராசிக்கு எல்லா பக்கமும் ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படிங்கிறது கோச்சாரத்தில் கிடைக்கக்கூடியது தான் இந்த புரட்டாசி மாதம். தேடி பார்த்தாலுமே எனக்கு இதில் மைனஸ் பாயிண்ட்டே கிடைக்கல. சரி, 4ல் உள்ள சேட்டன்
அர்த்தாஷ்டம சனி அதுலேயாவது ஒரு மைனஸ் பாயிண்ட்டை தேடி எடுக்கலான்னு பார்த்தா அவரும் வக்ரம். இப்போ அவர் 3ஆம் நைட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வெற்றி சனியாக வருகிறது. அப்போ அர்த்தாஷ்டம சனியின் சிக்கல் விலகுகிறது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குரு பார்வைங்கிறதுனால குருவுடைய அந்த ஒளி தத்துவத்தை ராகு பெற்று அப்படியே அவர் ஒரு விதத்தில் மிளறப் போகிறார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஆங்கிளில் பார்த்தாலுமே வரிசையாக அந்த 10ஆம் இடம், 11ஆம் இடம், 9ஆம் இடம், ராசி, வெற்றிஸ்தானம், சுகஸ்தானம், லாபஸ்தானம் பூரணமான பலன் பெறுகிறது தனுர் ராசி மண்டலத்துக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே ராசிக்கு குரு பார்வை, பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது, பாவக புஷ்டி நிறைய விதத்தில் இவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். எப்படின்னா 6ஆம் அதிபதி இங்கே நீசம், அப்போ அது கெட்டவன் கெட்டு விடுகிறான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. 11ஆம் அதிபதி நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அதுவும் இவர்களுக்கு அனுகூலமான பலனாக வருகிறது. இது எல்லாமே இவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. நிறைய துக்கத்தில், தனிமையில், தோல்வியில், சோகத்தில், அவமானத்தில், நிறைய இடங்கத்தில் அசிங்கப்பட்ட அந்த தனுராசிக்காரர்கள் கண்டிப்பாக முத்திரை பதிப்பார்கள், வெற்றி கொடி நாட்டுவார்கள். பரிகாரம்னு வந்துட்டோம்னா இந்த சனி சூரியன் பார்வைக்காக தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ணலான்னா அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு, பைரவர் அர்ச்சனை, பைரவர் அபிஷேகம் செய்வது மேலும் மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.